இங்க இந்த வயசான அப்பா இந்த ஹோட்டல்ல வந்து பசிக்கு சாப்பாடு கேட்கிறாரு. அப்ப அங்க வேலை பாக்குற இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த அப்பாவை வந்து வெளியே பிடிச்சி தள்ளி விடுறான். அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த அப்பாவை பார்த்து, உனக்கு இங்க சாப்பாடு கேக்குதா, போய் பிச்சை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவை பார்த்து திட்டுறான். அப்போ அதே ஹோட்டல்ல வேலை பாக்குற இந்த பொண்ணு ஓடி வந்து அந்த பையனை பார்த்து, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, அவர் வந்து பசிக்கு தானே சாப்பாடு கேட்கிறாரு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பையனும் இங்க இருந்து இந்த ஆளை துரத்தி விடு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணு, நீ போய் உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, எனக்கு ரொம்பவே பசிக்குதுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தாரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறா. அப்ப அந்த அப்பா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. அப்ப அந்த பொண்ணு, இங்கே இருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. இதெல்லாம் பக்கத்துல இருக்க ஒரு பையன் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. அப்ப இந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அந்த சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு பசியோட அந்த சாப்பாடை வந்து அந்த அப்பா சாப்பிடுறாருன்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்து அந்த பையனும் தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கிட்ட கேட்கிறான். அந்த அப்பாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் சொந்தக்கார பையன் போன் பேசிக்கிட்டே வெளியே வரான். வந்த அவனும் இந்த அப்பா சாப்பிடுறத பாக்குறான். அப்படி பார்த்துட்டு உள்ள போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே வரான். அப்படி வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறான், இந்த ஆளுக்கு யார் ஒன்ன சாப்பாடு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இந்த பொண்ணு சொல்றா, அவரை பார்க்க என்னோட அப்பா மாதிரி இருக்காரு, அது மட்டும் இல்ல அவர் ரொம்பவே பசியோட இங்க வந்தாரு, அதனால நான் சாப்பாடு கொடுத்தேன், வேணும்னா என்னோட சம்பளத்துல புடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஓனரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், இங்க வந்து நிறைய பணக்காரங்க வந்து போற இடம், இது வந்து பிச்சைக்காரங்க வந்துட்டு போற இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, என்னால உனக்கு வேலை போயிருச்சுமா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இந்த கடை இல்லாட்டி வேற ஒரு கடையில நான் போய் வேலை பார்ப்பேன்ப்பா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, வீட்டுல என்னோட மனைவி ரொம்ப பசியோட இருப்பாமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட பாக்கெட்ல இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த அப்பா கிட்ட கொடுத்து, இதை வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அந்த அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து, நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த பையன் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்றான், இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு உதவி பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இப்படி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க உதவி பண்ணா நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், உங்களுக்கு என்னோட ஆபீஸ்ல நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். அந்த பொண்ணு அந்த பையனுக்கு நன்றி சொல்றா. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.